மெயினான இங்கே பாருங்கள், மெயினான காட்சி மண்டபத்துக்குள்ளே வந்து இடுப்பளவு தண்ணிங்க. இதோடு ரெகுலராக காரு பைக்கெல்லாம் போயிட்டு இருக்க இடம் ரொம்ப மோசங்க. இது சந்திப்பிலார் முக்கு போகிற பாதை. சரிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற வெள்ளத்தை பார்க்கிங்களா? இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தொடர்ச்சியாக மழை பெய்யுது. ஸோ உங்களுக்கு நான் நம்ம ஊரில் எவ்வளோ தண்ணி வந்துட்டு எங்கள் தெருலன்னு காட்ட போகிறேன். லெட்ஸ் கோ. இதுதான் எங்கள் காம்பவுண்டு. ஐ மீன் நாங்கள் வாடகைக்கு இருக்கிற காம்பவுண்டு. சரிங்க பாருங்கள், இந்த ஓடெல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சிச்சு. இது ஏன் நிரம்பிச்சுன்னா, எங்கள் தெருவில் வந்து வெளியே ஒரு வாய்க்கால் இருக்கு. தெரியுதா? இப்போ பாருங்க, இந்த ஓடெல்லாம் நிரம்பிடுச்சா பாருங்க. எல்லாரும் நனைஞ்சு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் இப்போ தான் போகிறோம். இப்போ நம்ம போகிறதே ஒரு சாக்கடையில தான். பாருங்க, இது ஃபுல்லாக சாக்கடையா. பாருங்க, நேராக இருக்கிறது வாய்க்கால். நிரம்பி தெருவாக மாறிடுச்சு வாய்க்கால். இந்த ஒரு தடுப்பு மட்டும் இல்லைனா இந்த தெரு ஃபுல்லா பாருங்க. இந்த ஒரு தடுப்பு மட்டும் இல்லைன்னா எங்க தெரு ஃபுல்லா இப்போ தண்ணியாயிரும். ஆக்சுவலி எங்க தெருவே தண்ணியாக தான் இருக்கு. பட் இந்த தடுப்பு காப்பாத்திடுச்சு. பாருங்க, இது ஃபுல்லா சாக்கடை தண்ணி. அதான் வாய்க்கா. வாய்க்கால இன்னொரு பகுதி வரைக்கும் பார்ப்போமா? லெட்ஸ் கோ. தண்ணி ஆழம் வேற கூடுதுங்க இங்க போக. இங்க பாருங்க, வாய்க்காலும் வீடும் எல்லாம் ஒரே மாதிரியா ஆகுது. இப்பதான் இந்த படம் கிளைமேக்ஸ், கோமாளி படம் கிளைமேக்ஸ். இனமேன பிரிந்தது போதும். நான் சொன்னல அந்த வாய்க்கால் இதுதான். இப்போ இதில் வாய்க்கால் எது ரோடு எதுன்னு உங்கள் யாராவது கண்டுபிடிக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. ஃபுல் ஆஃப் வாட்டர். இது வந்து எங்கன்னா திருநெல்வேலி டவுன் காட்சி மண்டபத்துக்கிட்ட இருக்கிற தடிவீரன் கோயில் தெருகள். ஏகப்பட்ட தெரு இருக்குது, ஒரு 4 தெரு இருக்குது. எங்கே பள்ளம் இருக்குன்னு தெரியாது, அதனால நம்ம ரிஸ்க் எடுக்காமல் ரிட்டர்ன் போயிடுவோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இங்கே பாருங்க வாய்க்கால் இருக்குல்ல, இங்கே ஆரம்பிச்சு வாய்க்கால் அப்படியே போகும். ஆனால் அந்த வாய்க்கால் ஃபுல்லாக இப்போ தண்ணி தான் இருக்குது. இந்த தெரு பாருங்க, ஓகே நார்மலாக இருக்குது. ஒரு நாள் மலைக்கே இந்த நிலைமையாடா? என்னடா நீங்கள் வாய்க்காலும் ரோடும் ஒன்னாயிட்டுடா. இங்கே பாருங்க பைக் எவ்வளோ முங்கி இருக்குன்னு. ஆக்சுவலாக அதனா ஒரு பள்ளத்தில் நிற்கி. ஸோ எவ்வளோ முங்கிட்டு தெரியுதா? இதுதான் ஆக்சுவல் ஆழம். எப்படி பார்த்தீங்கல்ல, இதுதான் திருநெல்வேலியோட நிலைமை. ஆஃப்டர் 12 hours ஆஃப் கண்டினியூஸ் ரெய்னிங். 12 மணி நேரம் இருக்காது மழை பெய்ய ஆரம்பிச்சு. 12 மணி நேரம் இருக்காது, கூட இருக்கும். நண்பர்களே, இந்த நியூஸ் சேனல்லாம் தாழ்வான பகுதின்னு சொல்லுவாங்கல்ல. உண்மையான தாழ்வான பகுதி டவுனில் நாங்கள் தான். வாய்க்காலோட சேர்ந்த ஒரு தெரு. ஸோ இந்த தடிவீரன் கோயில் தெரு திருநெல்வேலியில். அண்ட் இப்போ நம்ம நேரம் எங்கே போயிட்டு இருக்கோம்னா காட்சி மண்டபம் நடந்து போயிட்டு இருக்கோம். ஃபுல் டிராஃபிக்கு. ஒரு குளம் தான் காட்சி மண்டபமாக இருக்குது. இப்போ குளம் மாதிரி இருக்குது. ஸோ அதை போய் பார்ப்போம், வாங்க போகலாம். ஹாய் ராஜேஷ், எப்படி இருக்கு திருநெல்வேலி? போன வாரம் சென்னை, இந்த வாரம் திருநெல்வேலி. ஊட்டி மாதிரி இருக்கு. காலையிலேருந்து நாங்கள் ஊட்டியில் தான் இருக்கோம். அங்கே வரைக்கும் டிராஃபிக்கு. இந்த டிராஃபிக் தான் இங்கிட்டு வருது. இப்போ இங்கிட்டு போகலாம். வா எப்படி போகலாம்? கோ. இப்படி போய் பார்க்கலாம். சாதா மலைக்கே எங்கெல்லாம் தண்ணி வந்துடும். இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சா என்ன ஆக? ஹாய் ப்ரோ. ஆமாம், ஹாய் ப்ரோ. ஹாய். ஏத்த மாட்டேன்றாங்களா? இதுல எது சாக்கடைன்னு தெரியலையே. இங்க பாருங்க ஃபுல்லா தண்ணி. இங்க பாருங்க, திருநெல்வேலி காட்சி மண்டபத்துல காரெல்லாம் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஃபுல் டிராபிக் ஒரு கார்னால. ஏன்னா இங்க கார் வந்து இதுக்குள்ள போக கார் பயப்படுது. இதுக்குள்ள கார் போச்சுன்னா அப்புறம் அந்த கார்னால வெளியே வர முடியாதுன்றதுக்காக எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்னது, ஏதோ ஃப்ரிட்ஜ் மிதந்து வந்துகிட்டு இருக்கு. எல்லா குப்பையும் இங்கதான் வருதோ. காய்ஸ், அக்கா பாருங்க, காரை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 காரு நடு ரோட்ல திருப்ப வழி இல்லாம. 2 காரு திருப்ப வழி. அதான் காட்சி மண்டபங்க. போங்க பாருங்க, தண்ணி அப்படியே முட்டிக்கு ஏறுது.
வேணும் பஸ் எல்லாம் ஒரு குளத்தையே ஏற்படுத்தி விட்டு ஒரு அலைகளை ஏற்படுத்தி விட்டு செல்லுது. இதாங்க காட்சி மண்டபத்தோட நிலைமை. ஃபுல்லாக மிதக்குது காட்சி மண்டபம். லிட்ரலா திருநெல்வேலி டவுன் காட்சி மண்டபம் இப்படி தான் இருக்குது. ஸோ யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்காக பிரத்யேக காட்சிகள் திருநெல்வேலி டவுன் காட்சி மண்டபத்திலிருந்து. மெயினான இங்கே பாருங்க, மெயினான காட்சி மண்டபத்துக்குள்ள வந்து இடுப்பளவு தண்ணிங்க. இதோடு ரெகுலராக காரு பைக்கெல்லாம் போயிட்டு இருக்க இடம் இடுப்பளவு தண்ணியில் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் மிதந்து போயிட்டு இருக்காங்க தத்தளிச்சு. அங்கே பாருங்க அந்த வேனு ஆஃப். இதுதான் அந்த வேனை அங்கோட்டி போகாதீங்கன்னாங்க. வேனை ஆஃப். திருநெல்வேலி டவுனுடைய நிலைமை இதுதான். ஸோ ஒட்டுமொத்த திருநெல்வேலி டவுனும் இப்படி தான் இருக்குது. திருநெல்வேலி டவுன் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த திருநெல்வேலி தென் மாவட்டங்களே இப்படி தான் இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட்னு சொல்லி எல்லா அலர்ட்டும் கொடுத்துருக்காங்கல்ல. அது இதுக்கு தான். இப்படி வெள்ளத்தில் தத்தளிச்சுட்டு இருக்கோம் எல்லாரும். ஸோ எல்லாரும் சேஃபாக வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அத்தியாவசிய பொருட்களை போய் வாங்கி வச்சுருங்க. ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மழை இன்னும் ஒரு நாள் பெஞ்சதுன்னா அவ்வளோதான். எங்கள் தெருவெலாம் முங்கி எங்கள் தெருக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடும். டெங்கு கிடக்குறாங்க. அப்படிதான் போடும். ஆமாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நிலைமைங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 2021 அப்புறம் இப்போ தான் 2023 ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தோடு தான் போவாங்க. ஸோ அதுக்காக பாருங்க மிதக்க ஆரம்பிச்சிட்டார். போமா. அடிக்கடி வெள்ளத்தில் மாட்டுறது இந்த காட்சி மண்டபம் கிட்டக்க இருக்கிற வீட்டுக்காரங்க தான். அவங்க வீட்டுக்குள்ள உடனே தண்ணி போயிடும். அவங்கெல்லாம் உடனே காலி பண்ணிட்டு இருக்கிற பொருள்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அவங்கெல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போக வேண்டியதாக இருக்கும். இதான் காட்சி மண்டபம். ரைட், நம்ம வேற இடங்களுக்கு போகலாம். நம்ம தெருவோட இன்னொரு பகுதி சந்திப்பிள்ளார் முக்கு போகிற பகுதிக்கு வரோங்க. ஸோ இதுவும் குளம் மாதிரி தான் இருக்கு. ஆமாம், இதுதான் எங்கள் தெரு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மாட்டு தொழுவோம். ஃபுல்லாக தண்ணி. வண்டியை முங்குற அளவுக்கு தண்ணி. இவ்வளோ நம்மளே 6 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ மணி 4 இருக்குமா, 5 இருக்கும். 5 மணிக்குள்ள இவ்வளோ மழை. இங்கே பாருங்க, இது ஒரு பெரிய தீக்குழி இறங்குற இடம். ஸோ இது அம்மன் கோயில். அம்மன் கோயிலுக்குள்ள தண்ணி. டவுன் பார்த்துக்கோங்க. ஸ்ரீதேவி மாரி அம்மன். ஆமாம், இங்கே 2 படிக்கட்டு இருக்கும். படிக்கட்டை காணும். பள்ளம் இங்க பாருங்க. இதுல ஒரு பெரிய பள்ளம். கிட்டத்தட்ட ஒரு 7 அடி இருக்குமா அந்த பள்ளம். 6 அடி ஒரு பள்ளம். முங்கி ஓடுது. தண்ணி வேற வேகமா இழுக்குது. யாரும் வெளியே வராதீங்க, ரொம்ப டேஞ்சர். ராஜேஷ் இங்க வா. அங்க இடுப்பளவு தண்ணி இருக்கு, பார்த்து போயிட்டு வாங்க. பாருங்க, இந்த பாலத்துலதான் வேலை நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு பாலம், தரைப்பாலம் முங்கி போகுது. இதுக்கு என்ன தெருவுனா ஜெயக்குமார் தெருவா ஏதோ ஒரு தெரு. இங்க இருக்க வாய்க்கால், வாய்க்காலோட வாய்க்காலா ஒரு ஊரு. இது ரோடு, இது ரோடு, இது வாய்க்கால் கூட இருக்கும். 15 அடி. யாருமே டவுனுக்கு வராதுங்க. டவுன் இஸ் நவ் ஃபுல்லி க்ளோஸ்ட். இங்க பாருங்க, காமெடி என்னன்னா எங்க அண்ணன் சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்காரு. ஜெயபிரகாஷ் தெருல, ஜெயக்குமார் தெருன்ட்டேன், ஜெயபிரகாஷ் தெரு. பாருங்க, அடப்பெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவு எல்லாம் முயற்சி பண்றாங்க, ஏதாவது நடக்குமான்னு. நம்மளோட ஆரஞ்சு அலர்ட். இந்த நிலைமைக்கு திருநெல்வேலியை கொண்டு வருங்க. செவுத்துலாம் இடிச்சு விட்டு தான் தண்ணியை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இந்த இடத்த பாருங்க. ஆக்சுவலி இது ஒரு பெரிய பள்ளம் கூட வாய்க்கா, இது பாலம். ஸோ இங்கே இருக்கிறது பாலம். பாலமும் வாய்க்காவும் சமமாக இருக்குங்க. ஸோ உங்களோட இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாய்க்கா, ரைட் ஹேண்ட் சைடு ரோடு. ஸோ ரெண்டும் சமமாக போயிட்டு இருக்கு. இதாங்க நம்ம அங்கே வந்து பார்த்த அந்த வாய்க்கால். ஸோ அங்கே தான் எங்கள் வீடு இருக்குது. இதுதான் அந்த வாய்க்கால். நான் அங்கேன்னு ஃபுல் தண்ணி. அடுத்து இன்னொரு தண்ணி எடுத்து போகிறோம். என் ஃப்ரெண்டு கணேஷோட வீட்டுக்கிட்டே போகிறோம். ஸோ கணேசாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கணேசா வீட்டுக்கிட்டே தனியா. ஆமாம், இதான் எங்கள் வீடு. அங்கே பாருங்க, இந்த அங்கே நின்னும் தெரியுமா ஒரு தெரு, அது இந்த தெரு தான். ஸோ இங்கே தான் எங்கள் வீடு இருக்குது. போகலாம். ஃபுல் டிராஃபிக்கோ கை. ஹலோ ராஜேஷ். ஸோ இதுதான் கல்லணை ஸ்கூலுங்க. ஸோ திருநெல்வேலி டவுன் கல்லணை ஸ்கூல்னால் எல்லாருக்கும் தெரியும். ஸோ பெரிய லேடிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதுக்கு முன்னாடி இருக்க டிராஃபிக் ஓரளவுக்கு இருக்குது. சரியான தண்ணி இதுக்கு அடுத்து தான் இருக்குது. உண்மையான வாய்க்கால் தண்ணி நீங்கள் இனிமேல் தான் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பாருங்கள். அப்படியே சென்னையாக மாறிட்டு இருக்கு திருநெல்வேலி. ஒரு நிலம், ஒரு இடம் ஃபுல்லாக தண்ணி. இதான் கல்லணை ஸ்கூல் வாய்க்கால் பாலம். ஸோ இங்கே அந்த தெரு மக்களே சேர்ந்து காருக்கெலாம் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் நம்மளால் பார்க்க முடியுது. அவ்வளோதான் இது. இதை போடலாம். எஸ், ஹாய். யூடியூப் சேனல் ஹாய்ண்ணே. ஆமாம் ஆமாம். என்ன யூடியூப்? ஹரிஷ்குமார்ண்ணே. ஹாய்ண்ணே. 2021 போன வருஷம் இவ்வளோ வந்துச்சா? இது அங்கே காட்சி மண்டபம்லாம் இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்குது. அங்கே தான் போயிட்டு வந்தேன். அப்படியா? இந்த தெருக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு வீடு இருக்கேன். அவனும் சொன்னா வீடு வரைக்கும் உள்ளே போயிட்டுன்னு. பார்ப்போம், போய் வரேன். ஓகேண்ணே, பாய்ண்ணே. தேங்க்யூ, பாய் பாய். ஹரிஷ்குமார், HK தமிழ்னு. பார்த்துண்ணே. சைலன்சர் தாங்க பெரிய பிரச்சனையே. ஒன் சைலன்சரில் தண்ணி மாட்டிடுச்சுன்னா வண்டி வெளியே போகிறது கஷ்டம்தான். ஐயோ கணேசா, வீடை பாரு கணேசா. அப்போ அடி பைப்பு பாருங்கள் எவ்வளோ முங்கியிருக்கு. அப்போ எவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி வந்துருக்கு பாருங்கள். ஸோ இப்போ உள்ளே போனோம், அவ்வளோதான். கணேசா தான் சொன்னான் வீட்டு விட்டு வெளியே வர முடியலன்னு. அந்தளவுக்கு மாட்டிக்கிட்டான். ஸோ கொஞ்சம் மோசமான வெள்ளம் தான் அந்த வாட்டி வந்திருக்குது. இது ஒரு சாமி. இந்த இது ஃபுல்லாக வாய்க்கால் தண்ணி. இது ஒரு வாய்க்கால். அந்த வாய்க்கால் அந்த இருக்குல்ல, அந்த கல்லணை ஸ்கூல் பாலம் பார்த்தோமா, கல்லணை ஸ்கூல் பாலத்தோட வாய்க்கால் தான் அது. ஸோ அந்த வாய்க்கால் அப்படி நிரம்பி மேட்டுத்தெரு ரோடு இந்த ரோடுக்கு வருது. ஹாய். இவங்களாம் எங்கள் வெள்ளத்துலேருந்து டிராஃபிக் கிளியர் பண்ணிருக்காங்க. ஹலோ அண்ணே. ஹாய் ஹாய்ண்ணே. திருநெல்வேலி ஃப்ளட்டுன்னு இப்போ போய் போடுறேன், போய் பாருங்கள். ஸோ இதுதான் திருநெல்வேலியோட நிலமை, திருநெல்வேலி டவுனோட நிலமை. ஒரு தனி தீவாக தான் இப்போதைக்கு நாங்கள் இருக்கோம். பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு யாராவது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகலான்னு வந்துடுறாங்க. வந்தீங்கன்னா டிராஃபிக்கில் மாட்டிட்டு திருப்பி வீட்டுக்கு போவீங்க. ஏன் பார்த்தாலும் டிராஃபிக்கும் ஃப்ளட்டும் மட்டும்தான். பெஸ்ட்டு நடந்து வர்றது தான். காரு பைக் எதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டிராஃபிக் தான், ஃபுல் டிராஃபிக். எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். நீனா